வள்ளல் பெருமான் கூறுவார், முதல் பிறப்பில் பேரின்பத்தை அடைய கடவுள் விதித்த விதிப்படி நடக்காமல் ஆணவத்தினால் நாம் முயற்சி தவறினதால் நமக்கு அடுத்தடுத்த தேகம் உண்டானது என்பார். எனவே முதல் பிறப்பு தாவரங்களாக இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் தாவரங்களால் எப்படி பேரின்பத்தை அடைய முயற்சி செய்ய முடியும்? அப்படி என்றால் முதல் பிறப்பு மனித பிறப்பா என்றால், முதல் பிறப்பு மனித பிறப்பாக இருந்திருந்தால் மனிதனை தவிர தாவரங்கள் போன்ற எந்த உயிரினமுமே இல்லாத இடத்தில் அவன் எதை உண்டு வாழ்ந்தான்? அப்படி என்றால் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டதா என்றால், ஆன்மாக்கள் முதல் பிறப்பு எடுத்து நன்மை தீமை செய்வதற்கு முன்பே பிறப்பில் எப்படி இத்தனை வேறுபாடு உண்டாகும்? இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு 36 தத்துவங்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்.